ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பட்டுக்குட்டி சமையல் இன்றைக்கி சூப்பரான வெந்தய சாப்பாடு டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதையும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வெந்தயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும். அப்போ தான் உங்களுக்கு வெந்தயம் கசக்காது. சாப்பிட்றப்போ வெந்தயம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும். 4 கடுகு உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பொரியட்டும். பாருங்கள், வெந்தயம் இந்த கலரில் சேஞ்ச் ஆயிடணும். சேஞ்ச் ஆனதையும் ஒரு 10-15 பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. உங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போது 4-5 வரமிளகா சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. விதையை உதுத்திட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் கம்மியாக இருக்கும். இன்னும் நம்ம மசாலாலாம் போடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வந்துடணும். அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவரோட வெங்காயம் போட்டு வதக்குறப்போ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலத்தில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. உடம்புல இருக்கிற சூட்டையெல்லாம் அப்படியே தணிச்சிரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 4-5 தக்காளி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போதும். சின்னதாக இருந்தால் 4-5 சேர்த்து நல்லா குழைய வதக்கி விடுங்க. நல்லா குழஞ்சி வந்துடணும். இப்போ கொஞ்சமாக சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை முதல்ல சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அரிசி வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா உப்பு மசாலாலாம் அரிசியில் பிடிக்க வரைக்கும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததையும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. உங்களுக்கு அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 2 பங்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததையும் மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான வெந்தய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் வெந்தய சாப்பாடு தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு கிளறிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான வெந்தய சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.